வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் லைட் ஹவுஸ் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்க இடம் குத்தனூர் 118 ஜி பஸ் ரூட்டில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ள ஒரு அருமையான டூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் வில்லா பார்க்க வந்திருக்கோம். இந்த வீட்டோட எல்லா விவரங்களையும் நம்ம தனியவேல் தம்பி வந்திருக்காங்க. அவங்க உங்களுக்கு நல்ல விளக்கமாக சொல்லுவாங்க. வாங்க தம்பி, வாங்க தம்பி. சார் வணக்கம். வாங்க, நன்றி. வாங்க வாங்க வாங்க. இந்த வீட்டை பற்றியா கொஞ்சம் விவரங்கள்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி நம்ம கூடுவாஞ்சேரி குத்தனூர் ஜங்ஷன்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இண்டிவிஜுவல் தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த வீடை பத்தி நம்ம முகப்பெல்லாம் அப்படியே பாருங்க, நல்லா அருமையா கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் பாருங்க, பாக்குறப்ப நல்ல லக்ஸரியா இருக்கு. உண்மையிலேயே நல்ல ஒரு ஸ்பேசியஸான இடம். நம்ம அப்படியே ஒன்னொன்னா பார்க்கலாம். உள்ள போய் பார்க்கலாமா? ஒன்னொன்னா பார்க்கலாம். வெளியிலயும் ஃப்ரண்ட்லயும் நல்ல பசங்க இப்ப ஈவினிங் டயத்துல நல்லா விளையாடுறதுக்கு நல்லா ஃப்ரீயா கொடுத்து உங்களுக்கு ஃப்ரீயா இடம். நல்லா இதுவே கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் இருக்கும் பாருங்க. ஆமா சார், நல்லா இருக்கு, அருமையா இருக்கு, அருமையா இருக்கு, நல்லா அருமையா இருக்கு. நல்ல இடமும் அமைதியான இடமா இருக்கு. ஆமா, மெயின் கேட்ல இருந்து நம்ம நல்லா வாங்க வீட்டை பாத்துறோம். வாங்க போலாம், வாங்க வாங்க. ஃபர்ஸ்ட் கிரில் கேட்ல, அந்த கேட்ல சொல்லுங்க. சேஃப்டி கேட் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு என்ட்ரன்ஸ்ல கிரில் கேட், சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. பிளஸ் நெட்லானும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டோர், டீக்கூர் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நல்லா நல்ல அருமையா இருக்கு. நம்ம உள்ள போலாம். இந்த ஹாலுக்கு வந்துட்டு ஆமா சார், இப்ப மற்ற விவரங்கள்லாம் நீங்க சொல்லுங்க. இப்போ உள்ள வந்தாச்சு இல்லைங்களா? நல்லா ஸ்பேசியஸான ஹாலு. நம்மளுக்கு கீழே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க, ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க, டிவி யூனிட் அழகா ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் வந்து உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கு, படி அந்த ரைட் சைட்ல இருக்கு. சரிங்களா? இப்போ கீழே ஒரு பெட்ரூம், காமன் ரெஸ்ட் ரூம். காமன் ரெஸ்ட் ரூமுக்கு பேசேஜ் இந்த சைடுல இருக்கு. ஸ்பேசியஸான நல்லா டைனிங் ஹாலும் அந்த சைடுல போட்டுக்கலாம். ஸ்பேசியஸா இருக்கு. வாங்க கீழே உள்ள பெட்ரூம் பார்த்துக்கலாம். வாங்க வாங்க. இப்ப இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் உட் ஒர்க்லாம் அருமையா பண்ணிருக்காரு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஷெல்ஃப் பாருங்க, எல்லாம் யூபிஎஸ்சி டோர் போட்டு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதுக்கு விண்டோ பாத்தீங்கன்னா நல்லா வந்து இது போட்டு பண்ணியிருக்காரு, நெட்லாம் போட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம அந்த கீழே இருக்க பெட்ரூம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம கிச்சனை பார்த்துட்டு நம்ம மேலே இருக்க 2 பெட்ரூம் பார்க்கலாமா? சார், இப்போ கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக சூப்பராக டைல் ஒர்க் பாருங்க, நல்லா டிசைன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வென்டிலேஷனுக்கும் மேலே எக்ஸாஸ்ட் ஃபேன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கீழே ஃபுல்லாக உங்களுக்கு மாடலர் கிச்சனுக்கு அழகாக வந்து கபோர்டு ஒர்க்கும் நல்லா அழகாக சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே ரைட்டில் பார்த்தாலும் மேலேயும் கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா அருமையாக இருக்குது. நல்லா ஸ்பேசியஸான கிச்சனாக இருக்குது உங்களுக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே கபோர்டு ஒர்க்கும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. கபோர்டு ஒர்க் சொன்ன இல்லைங்களா? கபோர்டு ஒர்க்கும் உங்களுக்கு நல்லா அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே. சார், இப்போது கிச்சன் பார்த்துட்டோம் இல்லைங்களா? கிச்சனுக்கு அடுத்து மாடிப்படி கீழே உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் வைக்கிறதுக்கு ஒரு அழகாக சின்ன ஒரு ஷெல்ஃப் மாதிரி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு கீழே ஒரு சின்ன ஸ்டோர் கீப்பிங் மாதிரி ஒரு ஏரியாவும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அழகாக ஒரு டோரும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அழகாக இப்போ நம்ம மாடிப்படியை மேலே போய் பார்க்கலாம். சார், இப்போ மேலே போகலாமா? மேலே 2 பெட்ரூம் பார்த்துடலாம் வாங்க. இங்கே படியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக எஸ்எஸ்ல ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க, நல்லா குவாலிட்டியாக இருக்குது. இப்போது மேலே நம்ம 2 பெட்ரூம் பார்க்க போகிறோம். சார், இப்போது மேலே வந்துட்டோம் இல்லைங்களா? மேலே வந்தோடனே இப்போ இது ஒரு பெட்ரூமு, 2 பெட்ரூமில் இது ஃபர்ஸ்ட் பெட்ரூமு. இந்த பெட்ரூமுக்கு நல்லா ஒரு ஸ்பேசியஸான நல்லா ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. இதெல்லாம் கபோர்டு ஒர்க்கு மேலே இருக்கு. ஆமாம், நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். மேலே இருக்கிறதுக்கு 2த்துக்குமே அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் தான். கேட்டு ஆமாம், வெஸ்டர்ன் தான். 2 வெஸ்டர்ன் மேலே பாருங்க. ஆமாம், நல்லா ஸ்பேசியஸான இருக்குது உங்களுக்கு இந்த பெட்ரூமு. வென்டிலேஷனுக்கும் 2 விண்டோ ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெட்லானும் அவங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா. இப்போ அடுத்த பெட்ரூம் போகலாம் சார் நம்ம. வாங்க சார், இப்போது மேலே இருக்க 2வது பெட்ரூம் வந்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இது நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. உங்களுக்கு எல்லா பெட்ரூமுக்குமே கிளாட் ஒர்க்கு பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க, நல்லா அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆமாம், இந்த பெட்ரூமுக்கும் உங்களுக்கு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் சைடில் இருக்குது. ஆமாம்,
மேல இருக்க 2 பெட்ரூமுமே அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குங்க. கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா கபோர்டு ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்க உங்களுக்கு டிவி வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். இங்க சைட்ல ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆமா, இப்போ வந்து நம்ம டெரேஸ் பார்க்கலாம். ஆமா பெட்ரூம்ல இருந்து அப்படியே நமக்கு அசஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தம்பி வாங்க இந்த ஓபன் டெராஸ் பார்க்கலாம் வாங்க சார். இப்போ இந்த ஓபன் ஆக்சுவலி இப்போ நம்ம 3 பெட்ரூமும் பார்த்துட்டோம் இல்லைங்களா, மேல 2 பெட்ரூமும் கீழே ஒரு பெட்ரூம் பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ இந்த டெரேஸ்க்கு உங்களுக்கு பாருங்க சேஃப்டி நல்லா பக்கா சேஃப்டி டோர் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஈவினிங் டைம்ல நல்லா உட்காந்துட்டு நல்லா பாருங்க, சுத்தி பாருங்க, நல்லா வீடுங்களாம் அமைதியான சூழ்நிலை இருக்கு. ஒரு காத்து வாரமா உட்காந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் ஈவினிங்ல. இப்போ இந்த குட்டி டெரேஸ் சொன்னீங்களா, இதுல இருந்து நம்ம மேல மொட்டை மாடிக்கு போய் பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து உங்களுக்கு ஆமா எம்எஸ் லேடர் கொடுத்துருக்காங்க. ஆமா சார், இப்போ மேல வந்துட்டோம். மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் டேங்க் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்ல வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு. ஆமா சார், ஆமா சார், அந்த ஆமா சார், அதுதான் சார் குத்தனூர் ஜங்ஷனு. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்மளுக்கு ஒரு 200 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அந்த வீடு இருக்கு. தார் ரோடு வருது இல்லைங்களா, இப்போ புதுசா தார் ரோடும் போட்டிருக்காங்க. ஆமா, நல்லா ஒரு 40 அடி ரோடு. அங்க இருந்து நம்மளுக்கு பக்கம் தான். வீடுங்கெல்லாம் பாருங்க, அப்படியே அருமையா ரம்மையான லொகேஷன்ல இருக்கு. அப்படியே பாருங்க. மேக்சிமம் அதிகமான பங்களா வீடுகள் அதிகமா இருக்கு. ஆமா சார், அதே மாதிரி வாட்டரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்வீட் வாட்டர் இருக்கும், விவசாய பூமிங்கிறதுனால. வீடெல்லாம் சரிவா வந்துருச்சு இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். இப்ப மேல வந்தோம், சுத்தோட்டம் பார்த்துட்டு. இப்ப இன்னும் என்னன்னு கேட்டா, இப்ப விலை சொல்லணும், அளவுகள் சொல்லணும். ஓகே சார், நாங்க கீழே போய் பேசலாமா? இப்ப வீட்டோட மெயின் ஆளுக்கு வந்து. ஆமா சார், ஆமா சார். இப்ப நீங்க விலை பிரைஸ் இப்போ இந்த வீடு நம்ம ஃபுல்லா சுத்தி பார்த்தோம் சார். அருமையா 3 பெட்ரூமு கச்சிதமா இருக்கு. ஹாலு, கிச்சனு பக்காவா இருக்கு இல்லைங்களா. எல்லாமே கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனும் மாடுலர் கிச்சன் பக்காவா சூப்பரா இருக்கு. சரிங்களா. இந்த வீடு வந்து உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நார்த் ஃபேஸ்ல இருக்கிற நல்ல அருமையான ஒரு வாஸ்துவான வீடு. என்ட்ரன்ஸ் இருக்கு. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தும் நம்மளுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். குடுவாஞ்சேரி குத்தனூர் வந்து நம்மள பிரைம் லொகேஷன்ல தான் இருக்கு. இந்த வீட்டோட லேண்டு அளவு பார்த்தீங்கன்னா 1080. 1080. பில்டிங் பார்த்தீங்கன்னா 1100 ஸ்கொயர் ஃபீட் கொடுத்து பில்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 65 லேக்ஸ் தான். ஸ்லைட்லி நெகோஷியபிள் பேசிக்கலாம் நம்ம. ஆமா, அப்ரூவ்டு தான். லோன் போனாலும் போகலாம், தாராளமா போகலாம். ஆமா ஆமா, மற்றபடியும் பார்ப்போம். ஓகே, நன்றி சார், நன்றி சார். தம்பி, இந்த வீட்டை பற்றிய எல்லா விவரங்களையும் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம லைட் ஹவுஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் ஒவ்வொரு வாரமும் நான் கொடுக்குற வீடு, மனை, நிலம் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.